வாழ்வு தருகின்ற இயேசுவின் முன்னிலையில் நம்முடைய வாழ்வான இயேசுவின் முன்னிலையிலே நம்முடைய உள்ளத்தை அர்ப்பணிக்க, நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க, இயேசு ஆண்டவரே உமக்கு ஆராதனை என்று சொல்ல அற்புதமான இந்த மாலை வேளையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஜீவமான இயேசு வහන්සේ ඉදිරියේ අපේ උරුමය යේසුස් වහන්සේ කියලා අපි හැමෝම යේසුට වන්දනා කරන්න. යේසුනීය වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියලා අපේ විශ්වාසය ප්‍රකාශ කරන අපි වැඳවටි යාඥා කරන මොහොතේ இயேசு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகின்ற நேரத்திலே ஆண்டவர் முழந்தாள் படி நம்மை அர்ப்பணிக்கிறோம். வீட்டிற்கும் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நன்றியால் தொழுகின்றோம். எல்லோரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம். இயேசுவே உமக்கு ஆராதனை என்று ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை இயேசு ஆண்டவரே, நீர் பரலோக பிதாவின் உண்மையான மகன் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். நீர் உயிரோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் வாழ்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசித்து ஆராதனை செய்கிறோம். நீர் அப்பரச குணங்களிலே வீற்றிருக்கிறீர் என்றும் எங்களுடைய ஆன்மாவின் அடைமானமாக நீர் இருக்கிறீர் என்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சிந்திய ரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்திகரிக்கும் இயேசு, எல்லோரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை செய்வோம். ஆன்மாவினுடைய ஆனந்தமாகிய இயேசு, எங்களுடைய உரிமை சொத்தாகிய இயேசு, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவரை எப்பொழுதும் என் மன கண்முன் வைத்திருக்கிறேன். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே உமக்கு
இயேசு ஆண்டவரே, நீர் இங்கிருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஏன் நீர் இப்பொழுது கூட உம்முடைய பரலோக பிதாவிடம் கேட்டால் அவர் தேவையான வரப்பிரசாதங்களை அருளுவார். உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று நீ நம்புகிறாயா என்று இயேசு கேட்டார். அதற்கு சகோதரிகள் பதிலாக, இறுதி நாளிலே அனைவரும் உயிர்த்தெழுகிற பொழுது என்னுடைய சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்று நான் நம்புகிறேன் என்றார். இயேசு அவர்களிடம், அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே, அவனை கல்லறையிலே வைத்து 4 நாட்களாக அது நாற்றம் எடுக்கும். இயேசு சொன்னார், கல்லறையை திறந்து விடுங்கள். லாசரே, வெளியே வா. வாழ்வு கொடுத்த நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக இருக்கிறார். அப்பே ஜீவனில் இயேசு சுகம் செய்தார். இவ்வாறான ஒரு மாலை வேளையிலே வாழ்வை தொலைத்து விட்டவர்களாக இனிமேல் வாழ்ந்து என்ன பயன்? நம்பி இருந்த இயேசு எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார். அவரை சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள் என்று எம்மாவுஸ் தேடி பயணம் செய்து கொண்டிருந்த போது வழிமறி தாடி வாழ்வின் பொருளை உணர்த்தி, இதுதான் உண்மை, இதுதான் நம்பிக்கை, இதுதான் எதிர்நோக்கு, வாழ வேண்டியது இயேசுவிலே, உயிர்த்த இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை செய்கிற பொழுது அவர்களுடைய மன கண்கள் பற்றி எரிந்தன. ஏதோ தான் தூரமாக போகிறவர் போல இயேசு காட்டிக்கொண்டார். அப்பொழுது அவர்கள் அவரிடம், எங்களோடு வந்து தங்கும். பொழுது போயிற்று. அவர் அவர்களோடு தங்குமாறு அங்கு சென்று அப்பத்தை எடுத்து உடைக்கையிலே சீடர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். வாழ்விலே பல துன்பங்களாலே நெருக்கப்பட்டு, பல சோகங்களாலே அலக்களிக்கப்பட்டு வாழுகிற நமக்கு ஒரே ஒரு முடிவாக இருப்பவர் இயேசு ஆண்டவர். අපේ ජීවිතය තුළ තියෙන දුක, වේදනා, කරදර හැම දෙයක්ම අපි වාර දෙන මොහොත මේ මොහොත දිව්‍ය සම්ප්‍රසාද ජේසුට අපි හැමෝම අපේ ජීවිතය වාර දෙන. பிரியமான சகோதர சகோதரிகள், உன் வாழ்வையும் என் வாழ்வையும் தொடுகிற ஆண்டவர், உனக்கும் எனக்கும் நிம்மதி தருகிற இயேசு ஆண்டவர் இதோ நம் முன்னாலே இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிற ஆண்டவராக, அற்புதங்கள் செய்கிற ஆண்டவராக நம் முன்னாலே இருக்கிறார். இன்று நீ என்ன நிலையிலே வந்திருக்கிறாயோ, இந்த நேரத்தில் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? உன் சந்தோஷத்தை ஆண்டவரிடம் கொடு. நீ நன்றி உணர்வோடு வந்திருக்கிறாயா? ඔයාගේ සතුට ජේසුට බාර දෙන්න. ඔයාගේ ස්තුතිය ජේසුට පුද කරන්න. உன்னுடைய நன்றியை இயேசுவிடம் கொடு. உன்னுடைய எதிர்பார்ப்பை இயேசுவிடம் கொடு. நீ கவலையோடு இந்த நேரத்தில் இருக்கிறாயா? உன் கவலையை அவரிடம் கொட்டிவிடு.
உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மன உடைவோடு இருக்கிறாயா? இயேசுவிடம் கரங்களை குவித்து ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் செல்வோம். இந்த நேரத்திலே நான் என்ன நிலையிலே இருக்கிறேன்? அந்த நிலையை இயேசுவிடம் ஒப்படைக்கின்ற நேரம். தொடுகின்ற ஆண்டவர், தொட்டு குணப்படுத்துகின்ற ஆண்டவர், நிலை வாழ்வை தருகிற ஆண்டவர், நிறை வாழ்வை தருகிற ஆண்டவர் இதோ நம் முன்னாலே வீற்றிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். முழந்தாள் படியிட்டவர்களாக அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கின்ற இயேசுவே, கும்பிடமாக வருகிறோம். தான் சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள் செய்து, அற்புதங்கள் செய்து, பலருக்கும் வாழ்வு கொடுத்த ஆண்டவர், கரம் நீட்டியவர்களால், சிரம் தாழ்த்தியவர்களால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உணர்வுகளை தூக்கி கொட்டியவர்களாக சபித்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். எல்லோரும் சேர்ந்து அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அன்று எகிப்து தேசத்திலே இருந்து, பார்வோனின் பிடியிலே இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக பார்வோன் முன்னிலையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து விடிவை கொடுத்த ஆண்டவர் இதோ நம் முன்னாலே இருக்கிறார். கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை ரசமாக்கி கானாவூர் திருமண தம்பதியருக்கு வாழ்வை கொடுத்த, நிறைவை கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் இதோ அவன் வாழ்வை தொடுகிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாடுவோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எல்லோரும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். எல்லோரும் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். எல்லோரும் சேர்ந்து அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அன்பு குறுக்காக வந்த செங்கடலை திறந்து பாதை அமைத்துக் கொடுத்தார். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதி உண்டாகுக என்று சொன்ன ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய குறுக்கீடுகளை, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அலை போன்ற துன்பங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி வாழ்வை தருகிற ஆண்டவர் இதோ இருக்கிறார். நன்றி சொல்லி நம்முடைய கரங்களை அவர் பால் நீட்டியவர்களாக பாடுவோம். செங்கடலை இரண்டாக
காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் நம்மை ஆண்டவர் இந்த ராப்பொழுதிலே தொடுவார். நம்முடைய வாழ்வை அவர் நிச்சயமாகவே தொடுவார். நம்மை தொடுகின்ற மகத்துவமே ஆண்டவருக்கு அஞ்சலி செய்கின்ற நேரம் இது. முழந்தாள் படுகின்றவர்களாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும், ஆற்றல்கள், திறமைகள் எல்லாவற்றையும் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனத்தோடும் அன்பு செய்வார். ஆராத்தி செய்வோம். மனதை மேலே உயர்த்தி, சிந்தனை சொல் செயலை உயர்த்தி நமக்கு வாழ்வு தந்தார் என்றாலே ஆராத்தி செய்வோம்.
திருமுழுக்கிலே நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து உறுதி பூசுதலிலே நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நற்கருணை வழியாக தினமும் போஷிக்கிற ஆண்டவரை ஆராத்தி செய்த நாம் அவருடைய வார்த்தை வழியாக ஊட்டம் பெற எழுந்து நிற்போம். ශුද්ධවර ජොහාන් තුමන් විසින් ලද සුවිශේෂයෙන් කොටසක්. එවිට ඔහු එසේ නම් අප විසින් දැක අදහ ගන්නා පිරිස ඔබ කවර හාස්කමක් දක්වන සේක්ද, කවර ක්‍රියාවක් කරන සේක්ද, අපේ පියවරු පාලු කරේදී මන්නා කෑහ, බුදින පිණිස එතුමෝට ස්වර්ගෙන් ආහාර සැපවූයයි ලියාතයම් වහන්සේට කීහ. එබ්‍රේ ජේසුස් වහන්සේ කාන්තෙන්ම මම ඔබට කියමි, ස්වර්ගයෙන් ඔබට ආහාර දුන්නේ මෝසෙස් නොවේ. ස්වර්ගයෙන් සැබෑ ආහාරය දෙන්නේ මාගේ පියාණන් වහන්සේය. මන්ද දෙවියන් වහන්සේ දෙන ආහාරය වනාහි ස්වර්ගයෙන් පහළ වී ලෝකෙට ජීවනය දෙන ආහාරයයි වදාළසේක. ඔව්ද ස්වාමීන් ආහාරය නිතරම අපට දුන මැනවයි කීහ. ජේසුස් වහන්සේ කතා කළේ, ජීවනදායක ආහාරය මමය. මා වෙත පැමිණෙන යමෙක් වේද ඔහුට සාගිලි නොවන්නේය. මා අදහන යමෙක් වේද ඔහුට කිසි කලෙකත් පිපාසය නොවන්නේය. සුවිශේෂක වාක්‍ය නම් එසේය. ක්‍රිස්මි අපට ප්‍රශංසා වේවා. අපි වාඩි වෙමු. प्रिय सहोदर सहोदरिनी आदरणीय के शुद्धवांतोनी गुणितुमांगे मांगल्य दिने මේ සන්ධ්‍යාමිහස් පවත්වන මේ මොහොතේ ස්වාමීන් වහන්සේගේ වචනය තුල මෙනෙහි කරන්නේ මොනවද කියලා මම හිතද්දි මට හිතුණා, ශුද්ධ අන්තෝනි මුනිතුමන්ගේ ජීවිතයේ වැඩියෙන්ම උන්වහන්සේ අගය කළ, උන්වහන්සේගේ ජීවිතය ගත්තොත් ඒ ජීවිතයේ ශුද්ධවන්ත භාවය ගත්තොත් ඒ ශුද්ධවන්ත භාවයේ ගැඹුරට කිදා බහැලා තිබ්බ, උන්වහන්සේගේ ජීවිතය ගොඩනැගිච්ච ඒ ශුද්ධවන්ත ජීවිතයට පදනම් වෙච්ච උතුම් වූ සක්‍රමේන්තුව ඒ තමයි දිව්‍ය සප්‍රසාද වහන්සේ. උන්වහන්සේගේ ජීවිතය විතරක් නෙමෙයි, කතෝලික අපගේ ජීවිතය, ඕනම ශුද්ධවන්තයෙකුගේ ජීවිතය ඒක දිව්‍ය සප්‍රසාදයෙන් වෙන් කරලා ගන්නට බෑ. ඒක ගොඩ නැගිලා තියෙන්නේ සුවිශුද්ධ වූ සප්‍රසාදීය ජේසු තුලයි. ඒ නිසා උන්වහන්සේ ඔබට මට ආරාධනා කරනවා, ඔබගේ මගේ ජීවිතය ඒ සප්‍රසාදීය ජේසු තුල ගොඩනගා ගන්න. උන්වහන්සේ තුල මුල් දැස ගන්න. අද මා තෝරාගත් පාඨයේ ස්වාමීන් වහන්සේ ජෝන් තුමාගේ සුවිශේෂයේ මෙහෙම දෙයක් කියනවා. ස්වර්ගයෙන් බැසවදාළ ජීවනදායක ආහාරය මමයි. මේක සමහර ට්‍රාන්ස්ලේෂන් වල එහෙම නැත්නම් සමහර පරිවර්තන වල තියෙනවා භෝජනේ. භෝජනේ කියලා අපි කියන්නේ නැහැ සාමාන්‍යයෙන් නිකන් එදිනෙදා කන කෑමකට නැහැ. භෝජනය කියන්නේ ඒක රජ භෝජන කියලා අපි කියනවා. අමිතාභ පුතේ උන්වහන්සේ වෙනත් ආකාරකින් කියනවා නම් ජීවනදායක, ජීවනය දෙන, ප්‍රාණය දෙන, ශක්තිය දෙන ආහාරය
කෑම මමයි. කතෝලික අපි නේද? කතෝලික අපි ඒක මොහොත්වාරම්ද කෝකිලායිද ඇලම්පිල්ද ඒක පුදුකුඩිරිප්පුද කොළඹද යාපනයේද ලංකාවේද යුරෝපේද කතෝලිකයෝ කියපුවාම කනවා කැවිල්ලක් ආයි නෑ. කතෝලිකයෝ කියන්නේ කන්න බොන්න ඉපදිච්ච මිනිස්සු. සමහර වෙලාවට නේ අපි උපතේ සමරනවා බෞතිස්මේ. ඊට පස්සේ සක්‍රමෙන්තු ගොඩක් සමරනවා. අවුරුද්ද පටන් ගද්දී අපි සමරනවා පරිශුද්ධ දේව මාතාවන්ගේ මංගල්‍ය. දෙසැම්බර් අපි සමරනවා නත්තල. පාස්කුව. ශුද්ධ සෙබස්තියන් මුනිතුමාගේ මංගල්‍ය. ශුද්ධ අන්තෝනි මුනිතුමාගේ මංගල්‍ය. මඩු මංගල්‍ය සංතානපල්ලි ගිහිල්ලා එහෙත් සමරනවා. මෙහෙත් සමරනවා. අපි සමරනවා කියන්නේ මංගල්‍ය කනවා කෑමක් ආයි නෑ. කතෝලිකයන්ගේ මූණවල ටිකක් බලපුවාමත් එහෙම තමයි මංගල්‍ය වලට නේද? මේ කට්ටියගේ මූණවල බලපුවාම හොඳට තේරෙනවා හොඳට කන බොන මිනිස්සු කියලා. අම්මට අතුපියුත්. ඔව්. අපි සන්තෝෂයෙන් ප්‍රීතියෙන් ජේසු තුල සමරන ජනතාවක් සන්තෝෂවත් ජනතාවක්. හැබැයි ඒ කන්නේ ස්වාමින් වහන්සේ මේ කියන මේ ශාරීරික වර්ධනයට කන කෑම නෙමෙයි ස්වාමින් වහන්සේ අද මේ සුවිශේෂය කියන්නේ. අපි කනවා. ඇයි කන්නේ? බඩගින්න නේ. අපිට බඩගින්නක් දැන්නාම පිපාසයක් දැන්නාම අපි කනවා. අපි කනවා අපිට ශක්තිය නැතුව ගියාම. දේ ඉඳලා හවස වෙනකම් වැඩ වෙනවා මාන්සි ඇඟට පණ නැහැ. හවසට තාත්තා ගෙදරට ඇවිල්ලා තේ එකක් හරි හදලා දෙන්න තියෙනවා. අපි කනවා. ලෙඩ වලින් වළකින්න. සමහර ලෙඩ වලින් වළකින්න සමහර වෛද්‍යවරු කියනවා මේ කෑම කන්න එපා. නැත්නම් මේ කෑම කන්න. මේ රෝගෙට මේ කෑම කාපුවාම ඔයාට ආරක්ෂා වෙන්න පුළුවන්. අපි කනවා මේ මැරෙන ශරීරයට. අපි කනවා. නේ දැන් මට මතකයි මම දේශනා කරන්න ගියාම එක තැනක අර කැලට් සලාදයක් දාලා තිබ්බා. දේශනා කරලා ඉවරනාට පස්සේ කෑම දෙනවා. කෑම දෙද්දි පාද කන්න ලස්සන වෙනවා. කැරට් කාපුවාම මූණ පෑපත් වෙනවා ලස්සන වෙනවා. අපි කනවා. අපේ ශරීරය ලස්සන වෙන්නේ. අපි කනවා. දැන් ඔය අයිස්ක්‍රීම් වෑන් එක තියෙනවා නේද? ඔය ටොපි චොකලට් ඔය මේ කඩවල් තියෙනවා. රස කැවිලි කඩවල් තියෙනවා. ඇයි කන්නේ? බඩගින්නද නෑ. පොඩ්ඩක් ඉඳලා ඒක අයිස්ක්‍රීම් එකක් චොකලට් එකක් කනවා පොඩි තෘප්තියක් පොඩි සන්තෝෂයක් නේ. පොඩි ගතියක් තියෙනවා. අපි කනවා. අපේ හදවත අපේ ශරීරය තෘප්තිමත් වෙන්නේ. ඒ වගේම මට මතකයි සංඝකාර බැක් කරද්දී චුයින්ගම් එකක් කවනවා. කවුරු හරි මාධ්‍යවේදිකෙන් ඇහුවා මාධ්‍යවේදියෙක් ඇහුවා ඇයි ඔබ මේ චුයින්ගම් එකක් කවන්නේ? එතකොට එයා කියනවා ටෙන්ෂන් එක. අර බෝලෙට ගහද්දි ටෙන්ෂන් එක නැති වෙන්නේ. ආතතිය. අපිට තියෙන ප්‍රශ්න කරදර අමතක වෙන්න. අපිට ආතතිය තියෙනවා. මේ මැරෙන ශරීරයට හැබැයි උන්වහන්සේ දෙනවා ලොකු ආහාරයක්. ඒ දෙන්නේ ශරීරයට නෙමෙයි නොමැරෙන ආත්මයට. ඔබගේ මගේ නොමැරෙන ආත්මයට උන්වහන්සේ දෙනවා ආත්මය ලස්සන වෙන්න. ආත්මයටත් හැදෙනවා සාපිපාසාව. ඒ සාපිපාසාව නිවෙන්න ආත්මය ශක්තිමත් වෙන්න. දුර්පරීක්ෂා වලින් වළකින්න. ආත්මය තෘප්තිමත් වෙන්න. ශුද්ධ අන්තෝනිතුමා පෝෂණය වුණේ මේ සප්‍රසාදිය ජේසුගෙන්. ශුද්ධ සභාවේ සියලු ශුද්ධවන්තයන් පෝෂණය වුණේ මෙන්න මේ දිව්‍ය සප්‍රසාද වහන්සේගෙන්. ඒ නිසා ඔබත් මමත් කවදා හරි පෝෂණය වෙන්න ඕනේ මේ සප්‍රසාද වහන්සිය ජේසු තුල. දවසක් මම බෙහෙත් ගන්න ගියාම ඒ ඩිස්පෙන්සරි
බෝඩ් එකේ ගහලා තියෙනවා. What you eat, you become. ඔබ කන දේ බවට ඔබ පත් වෙනවා. ඊට පස්සේ තව පේජයක් ගහලා තියෙනවා. Tell me what you eat, I will tell you what the sicknesses you have. ඔබ කන්නේ මොනවද කියලා මට කියන්න. දොස්තර ගහලා තියෙන්නේ. මම කියන්නම් ඔයාට තියෙන ලෙඩ. ඔබ හැමතිස්සෙම සීනි කනවා නම් කාලා අන්තිමට සුගර් කියනවා. ඔබ හැමතිස්සෙම කොලෙස්ටරෝල් අඩංගු ආහාර කාලා ඊට පස්සේ කොලෙස්ටරෝල් කියනවා. ඔබ කන දේ බවට ඔබ පත් වෙනවා. ඒ නිසා අම්මේ තාත්තේ දීප්තේ. ඔබ කන්නේ මොනවද? ඒ දේ බවට ඔබ පත් වෙනවා. ඒ වගේම තමයි දිව්‍ය සප්‍රසාද වහන්සේ. ඔබ ජේසුව පිරිසිදු සිතින් මරණීය පව් තියනවා නම් පාපුච්චාරණය කරලා සුළු පව් වලට ඔබ පව් සමාව ලබාගෙන දිව්‍ය සප්‍රසාද වහන්සේ ඔබ ශුද්ධවන්තව ලබනවා නම් අම්මේ තාත්තේ දුවෙත්තේ. ඔබ ජේසු බවට ටික පත් වෙනවා. ඔබගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේ පිරිසිදු කරනවා. ශුද්ධවන්තෝනිතුමා කරපු ප්‍රාත්‍යාරයන් උන්වහන්සේ තුල තිබ්බ ශුද්ධවන්ත භාවය ඔබ තුලත් ගොඩනැගෙන්නට පටන් ගන්නවා. ඒ නිසා what you eat you become. ඔබ කන දේ ඔබ බවට පත් වෙනවා. ඒ නිසා මේ තාත්තේ දුවෙත්තේ මේ මංගල්‍ය දවසේ ස්වාමීන් වහන්සේ ඔබට මට ආරාධනා කරනවා. මේ සප්‍රසාදීය ජේසු තුල වර්ධනය වෙන්න. ඒ සප්‍රසාදීය ජේසු බවට ඔබ පරිවර්තනය වෙලාද කියලා හිතන්න. කතෝලික හැටියට අපි අවුරුදු ගාණක් සප්‍රසාද වහන්සේ ලැබුවට ඒක නිසි සූදානමක් ඇතිව නිසි ගෞරවයක් ඇතිවද ලබලා තියෙන්නේ. එහෙම ලබලා නම් ඔබගේ ජීවිතය අනිවාර්යෙන්ම ස්වාමීන් වහන්සේත් එක්ක ගමනක් ගිහිල්ලා. එහෙම නැත්නම් උන්වහන්සේ ආරාධනා කරනවා වෙන කොහෙවත් දුවන්නට එපා. ශිදෝ අන්තෝනි මුනිතුමාගේ ඒ අධ්‍යාත්මය උන්වහන්සේ ප්‍රාත්‍යාර කරේ බලය ශිදෝ අන්තෝනිතුමා තුල තිබ්බ ඒ ගැඹුරු දේශනා කිරීමේ හැකියාව ශිදෝ අන්තෝනි මුනිතුමා තුල තිබ්බ ශුද්ධවන්ත භාවය ඔබටත් එනවා. ඔබ දිව්‍ය සප්‍රසාද වහන්සේ තුල ගොඩනැගෙන්න. ඒ දෙයිල්ලලා අපි මේ දවසේ යාඥා කරමු. පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද ශුද්ධාත්මයාණන්ගේද නාමයෙන් ආමේන්. பிரியமானவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவளை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும்.
உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்காருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்கின்ற இறுதி நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். திருகவையினுடைய வரலாற்றிலே எந்த ஒரு புனிதருடைய விழாவையும் கொண்டாடுவதற்கு முன் நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்கின்ற பாரம்பரியம் மரபு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நற்கருணை ஆண்டவர் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆழமான உறவு, இவர்களுக்கும் இந்த புனிதருக்கும் நற்கருணையாளருக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் இடையிலே இருந்த அந்த உறவினுடைய தாக்கம் தான் அவர்களை புனிதர்களாக மாற்றியது. எனவே இந்த வேஸ்பர் ஆராதனையிலே மாலை வழிபாட்டிலே நாங்கள் தியானிக்க வேண்டியது, நான் எவ்வாறு இந்த புனிதரை போல மாறலாம், இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே இருந்த செயல்பாடுகள், பண்புகள், வாழ்வின் அனுபவங்கள் என்னுடையதாக எப்படி மாற்றம் பெறலாம், என்னால் நற்கருணையாக மாற முடியுமா, நான் ஒரு புனிதனாக மாற முடியுமா என்பதை தியானிப்பதற்கே இந்த நாள் விசேடமாக நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த வாசக பீடத்தின் வாசக மேடைக்கு முன்னாலே இருக்கிறது அருமையான லட்சணை. இந்த லட்சணை இந்த வருடத்திற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த இயேசுவினுடைய பிறப்பு விழாவை இந்த வருடம் நாங்கள் ஜூபிலி ஆண்டாக, மகிழ்வின் ஆண்டாக, அருளின் ஆண்டாக, வெளிச்சத்தின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நம் அனைவரையும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருங்கள். நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் வீணாகாது. உங்களுடைய எதிர்நோக்கு ஒன்றே ஒன்றுதான், அது விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த விண்ணகத்தில் தான் இந்த இயேசு தன்னுடைய அரியணையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அவரை நோக்கிய பார்வையை நீங்கள் கவனமாக செலுத்திக் கொண்டு இயேசு காட்டுகின்ற பாதையிலே செல்லுங்கள். நீங்கள் செல்லுகின்ற பொழுது வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும், சவால்கள் வரும், சோதனைகள் வரும், மன உடைவுகள் வரும், கண்ணீர்கள் வரும். இவற்றின் மத்தியிலே வாழ்க்கை படகு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. வாழ்க்கை படகில் நான் சென்ற நேரம் என்று வாழ்க்கை படகு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவ்வாறான கண்ணீர்கள், புயல் வீசுகின்ற கடலிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியிலும் இந்த லட்சணையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு நங்கூரம் இருக்கிறது. அந்த நங்கூரம் எங்கே பிணைக்கப்பட்டிருக்கிறது? அது இயேசுவினுடைய சிலுவையிலே பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு எந்த சிலுவையை கொண்டு நமக்கு வாழ்வு தந்தாரோ, இந்த இயேசு எந்த சிலுவையினாலே இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டாரோ, இந்த இயேசு எந்த சிலுவையிலே தொங்கி முழு மனித விடுதலையை தந்தாரோ, அந்த இயேசுவிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை நங்கூரமிட்டவர்களாக வாழ்க்கை படகிலே வரக்கூடிய எல்லா விதமான இடைஞ்சல்களையும், தடைகளையும், சலனங்களையும், போராட்டங்களையும் தாங்கிக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள் என்று திரு அவை இந்த வருட ரட்சணையை நமக்கு தந்திருக்கிறது.
இது இப்படியே இருக்க நம்முடைய ஆலயத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடுகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவருக்கு பின்னாலே தரப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான இன்னும் ஒரு லட்சணை இருக்கிறது, படம் இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது. இந்த ஓவியம் நமக்கு குறித்து காட்டுகிற உண்மை என்ன? பெலிக்கான் பறவை நற்கருணைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் பின்பற்றி வந்த அல்லது பாதுகாத்து வந்த ஒரு லட்சணை. இதிலே இந்த பெலிக்கான் பறவை தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதற்காக, வலிமை கொடுப்பதற்காக அந்த குஞ்சுகள் பொரிக்கப்பட்ட நாளிலே இருந்து தன்னுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி தன்னுடைய உதிரத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த குஞ்சுகள் வாழ வழிவகுக்கிறது. இவ்வாறான 2 லட்சணைகளுக்கு மத்தியிலே மகிமையாக வீற்றிருக்கிறார் நம் நற்கருணை ஆண்டவர். உங்களையும் என்னையும் தேடி வருகிற ஆண்டவர். 2025 ஆண்டுகளுக்கு முன் பிறந்து அவர் வாழ்ந்த காலங்களிலே தாக்கம் ஏற்படுத்தாமல் போன நபர்களே இல்லை. இந்த இயேசுவால் தொடப்படாத நபர்கள் இல்லை. இன்று வரை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் என் இயேசுவினாலே தொடப்படுகிறார்கள், நற்கருணை ஆண்டவராலே தொடப்படுகிறார்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை அணுகி வருகிறவர்கள் வாழ்விலே அனுபவம் பெறாமல் போனதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இந்த இயேசு அப்படி என்ன சாதித்தார்? இந்த இயேசு அப்படி என்னத்தை தான் செய்துவிட்டு போனார்? இந்த இயேசு சாத்தியமற்ற அசாத்தியமான செயல்களையா இந்த உலகத்திலே செய்துவிட்டு போனார்? நீங்களும் நானும் செய்ய முடியாமல், எட்ட முடியாமல், தொட முடியாமல், நினைத்தே பார்க்க முடியாத ஏதாவது காரியத்தை இந்த உலகத்திலே தான் வாழ்ந்த காலத்திலே இயேசு செய்துவிட்டு போனாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எல்லாம் நம்மால் செய்யக்கூடிய காரியங்களைத்தான் அன்பான சகோதரங்களே, ஒரு மனிதனாக, ஒரு தெய்வமாக, ஒரு கடவுளாக, நம்மை போன்று பாவம் தவிர அனைத்திலும் நம்மை போன்று வாழ்ந்த ஒரு ஜீவனாக இருந்து செய்து விட்டார். இப்படித்தான் ஒரு நாள் இயேசு ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் வாழுகின்ற பொழுது நற்கருணையாக எப்படி இருந்தார்? அவர் ஏன் நாங்கள் நற்கருணை, நல்ல கருணை என்று சொல்லுகிறோம்? காரணங்கள் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில பேதுருவுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். கையை தொட்டு தூக்கினார். காய்ச்சல் அடைந்து காய்ச்சல் அகன்று போனது. இந்த இயேசு ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், உன்னால் புதுமை செய்ய முடியாமல் இருக்கலாம், நான் அந்த நோயாளியை தூக்கி விட்டது போன்று உன்னால் சுகப்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு நற்கருணையாக மாறுவதற்கு நாளாந்த சீவியத்திலே எதிர்நோக்கு இல்லாமல் பலர் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவருக்காவது இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கை கொடு, நீ நற்கருணையாக மாறலாம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பக்கத்து வீட்டிலே நீண்ட காலமாக ஒரு நோயாளி இருக்கிறார். அவரை நீ போய் பார்த்தாயா? அவரை தரிசித்தாயா? அவரோடு 2 வார்த்தை பேசினாயா? இல்லவே இல்லையே. நீ எப்படி நல்ல கருணையாக, நற்கருணையாக மாற முடியும்? இப்ப எழும்பி போய் பார்க்காதீங்க. நாளைக்கு காலமே பெருநாள் பூச முடிய போய் நோயாளிகளோருக்கா பாருங்க. நற்கருணையாக விரும்பினான், நற்கருணையாக மாற விரும்பினான். இந்த நற்கருணையாண்டவர் முதலாக செய்த அதிசயம் என்ன? இப்படித்தான் கன்னியினுடைய வயிற்றிலே கருத்தரித்த உடனே இந்த கன்னி தூக்கி கொண்டு எலிசபெத் அம்மாளிடம் போகிறார். எலிசபெத் அம்மாள் பேருவகையால் மெலிந்தவளாக, ஆட்கொள்ளப்பட்டவளாக அங்கே சந்தோஷத்தால் துள்ளுகிறாள், குதூகலிக்கிறாள். அங்கே நடந்த அடுத்த அற்புதம் என்ன? இந்த இயேசு ஸ்நாபக அருளப்பருடைய பாவத்தை, சென்ம பாவத்தை அந்த நேரத்திலே கழுவுகிறார். பாவம் கழுவப்படுகிறது. இன்றைக்கு நீ நற்கருணையாக மாறலாமா? நற்கருணையினுடைய ஒரு பண்பு தூய்மை.
இந்த இயேசு ஆண்டவர் தருகின்ற தூய்மையை, பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வு, நாளாந்தம் உன்னுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய தூஷணமான கெட்ட சாபம் நிறைந்த வார்த்தைகளை நீ ஒரு நாளுக்கு ஒரு தடவை ஒன்றாவது குறைத்து கொண்டு வந்தால் நீ படிப்படியாக நற்கருணையாக மாறலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சாபமான பாவம் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் காயினுக்கு சொல்லுவார், காயின், உன்னுடைய வாசல்ல பாவம் படுத்து கிடக்குது. அப்படித்தான் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் எங்கு சென்றாலும் பாவத்திற்கான உதவி முகாந்திரங்கள், காரணங்கள் இருக்கிறன. தப்பி நாங்கள் இயேசுவுக்குள்ளே வாழ வேண்டும். இயேசு பாவத்தை நீக்கினார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை களைந்து வாழ நற்கருணை ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். என் மகனே, மகளே, இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோமே, அந்த பேயை பிடித்தவனுக்கு பேயை ஓட்டினார். புனித அந்தோனியாருடைய ஒரு அற்புதமான புதுமை இருக்கிறது. ஒரு நாள் இப்படித்தான் இந்த சிறுவன் பேனாட் போய் செபித்துக் கொண்டிருக்கிறான். ஆலயத்துக்குள்ளே இருந்து அங்கே அவன் பீடத்தின் முன்னாலே செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது சின்னவனாக திடீரென்றா போல பெரிய புயல் காற்று வீசுகிறது. பீடத்தில் இருந்த பொருட்கள் எல்லாமே வீசி எறியப்படுகின்றன. இவன் கண்ணை திறந்து பார்க்கிறான். கருத்த உருவம் ஒன்று குந்திக் கொண்டிருக்கிறது. இவன் சிந்தித்தான், யோசித்தான், நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரிந்தது இயேசுவினுடைய சிலுவை அடையாளம். எனவே முழங்கால் படியிட்டு அந்த பளிங்கு கல்லிலே ஒரு சிலுவை அடையாளம் வரைந்தான். அங்கிருந்த அந்த பசாசு கருத்த உருவம் பறந்து போய்விட்டது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எவ்வளவு தூரத்திற்கு என் ஆண்டவர் இயேசு மரித்து விடுதலை தந்த இந்த சிலுவையை கை கொள்ளுகிறாய்? நீ நற்கருணையாக மாற விருப்பமா? நாளாந்த உன் வாழ்வை, உன்னுடைய சிலுவை, நாங்கள் எத்தனை இடத்துல அச்சேத சிலுவை அணைகிறோம். அச்சேத சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கடத்தில் என்று எங்களை ரட்சித்துக்கொள், எங்கள் சர்வேஸ்வரன் 4 சிலுவைகள் போட்டு நம் வாழ்வை அலங்கரிக்கிறோமே. இன்று காலை நீ எழுந்த போது அதை செய்தாயா? நீ படுக்கைக்கு போகின்ற பொழுது சிலுவை அடையாளத்தால் உன்னை அணிகிறாய். எப்படி உன்னால் நற்கருணையாக மாற முடியும்? உன்னுடைய பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறாயா சிலுவையினால் தான் மீட்பு என்று? உணவு அருந்துவதற்கு முன் அந்த உணவை நீ ஆசீர்வதிக்கிறாயா? என்னுடைய குறிப்பிட்டம் முடிந்து எங்களுடைய வீட்டிலே ஒரு மூடை அரிசி மீதமாக இருந்தது. அதற்குள்ளே குண்டுப்பின் கவுண்டு கொட்டி விட்டது. என்ன செய்வது? அவ்வளவு அரிசியை கொண்டு வர இல்லை. அம்மாவும் அரித்து 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 உணவு சமைத்து வந்தால் ஒரு நல்ல நாளிலே ஒரு குண்டுப்பின் மிஸ் பண்ணி சோது பானைக்குள்ள, அரிசி பானைக்குள்ள போய் அது அவிய முடியாத நிலையிலே அது குண்டுப்பின்னாகவே இருந்தது. அரிசி என்றால் அவியும், குண்டுப்பின் அவியாது. நான் இன்று வரை நம்புகிறேன், என்னுடைய அம்மா தான் போடுகின்ற முதலாவது சிறங்கை அரிசியை, அந்த பானையை குருசு போட்டு ஆசீர்வதித்து அதை அதற்குள்ளே இட்டு, அதே வேளை அரிசியாக மாறிய சோற்றை அவள் எடுப்பதற்கு முன் அகப்பையினாலே பானையை ஆசீர்வதித்து எடுக்கின்ற அந்த அரிசி, அந்த விசுவாச பண்பினால் அன்றைய நாளிலே என்னுடைய தம்பியினுடைய வாய்க்குள்ளே போகவிருந்த குண்டுப்பின் தப்பியது. நீ நம்புகிறாயா? புனிதரை தேடி வருகிறாயே, நமக்கு தெரியாத சோற்றிலே கலந்து வைத்த நஞ்சை சிலுவை அடையாளம் போட்டு அதை பிரித்து உணவு உண்ண கொடுத்தவர் அந்தோனியார் என்று நமக்கு தெரியாது. நாம் எவ்வளவு தூரத்திற்கு விசுவாச வாழ்வு வாழுகிறோம்? அன்பான சகோதரங்களை, வாழ்க்கையிலே மீட்சி தர நமக்கு கடவுள் தந்த பொக்கிஷங்களிலே, இயேசு தந்த பொக்கிஷங்களிலே ஒன்றுதான் சிலுவை அடையாளம். நாளாந்தம் வரைவும் நற்கருணையாக மாற விருப்பமா? உன்னுடைய சிந்தனையிலே தூயது சிந்திக்க விருப்பமா? உன்னுடைய வாயினுடைய வார்த்தைகளை கட்டி வைக்க விருப்பமா? தீய வார்த்தைகள் பேசாதிருக்க விருப்பமா?
உன்னுடைய இதயத்தினுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக மாற்ற விருப்பமா? உன்னுடைய வாழ்வை முழுவதும் அலங்கரிக்க விருப்பமா? ஆசீர்வதிக்க விருப்பமா? சிலுவையை கைக்கொள்ளு, நீயும் நற்கருணையாக மாறலாம். இப்படித்தான் ஒரு நாள் இயேசுவிடம் ஒரு பாவி பெண்ணை கொண்டு வந்தார்கள். இவள் கையும் மையுமாக பிடிபட்டிருக்கிறாள், எங்களுடைய மரபின்படி இவளை கொல்ல வேண்டும். இயேசு சொன்னார், உங்களுடைய பாவம் இல்லாதவர் முதலிலே கல்லறியட்டும் என்று. எல்லாரும் விட்டு விட்டு போனாங்க. அந்த பெண் மட்டும் இருந்து கொண்டிருந்தார். இயேசு அந்த பெண்ணிடம் கேட்பார், அம்மா யாருமே தீர்ப்பிடவில்லையா? இல்லையா ஆண்டவரே, யாரும் தீர்ப்பிடவில்லை, நானும் தீர்ப்பிட மாட்டேன். கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, நாளாந்த சீவியத்திலே நாம் நம்முடைய கணவனை தீர்ப்பிடுவதில்லையா? நீதான் இந்த பிழைக்கு காரணம். மனைவியை சுட்டிக்காட்டி சொல்லுவதில்லையா? என்னடி சமையல், உனக்கு சமைக்க தெரியாது, ஆரிட்டையும் போய் சாப்பிடலாம், கடையில சாப்பிடலாம், உனக்கு ஒரு தேத்தண்ணி போட தெரியாத மனசு, ஏன் பொறுமையோடு மற்றவர்களை கை நீட்டி நீ குற்றம் என்று சொல்லாமல் தீர்ப்பிடுகிறோமே? நாங்கள் தீர்ப்பிடாமல் வாழ முடியும். அன்று அந்த இயேசு அந்த பெண்ணுக்கு உயிரை கொடுத்தார். இன்றைக்கு என்னால் என்னுடைய நேரத்தை செலவழித்து வாழ்விலே வீழ்ந்து கிடக்கிறவர்களை சந்திக்க முடியுமா? பொறுமையோடு இருக்க முடியுமா? நம்பிக்கையை வளர்க்க முடியுமா? சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? கூடி வருகின்ற இடங்களிலே 4 பேர் இருந்து ரெட்டை அடித்து ஒரு மனிதனுடைய வாழ்வை நாசப்படுத்துகிறோமே. பர்சனாலிட்டி அசாசினேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய ஆளுமையை கொலை செய்கிறோமே. அவற்றை நம்மால் நிறுத்த முடியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்திலே நற்கருணையாக வாழ்ந்தார். இயேசு தாம் போவதற்கு முன் நற்கருணையாக தம்முடைய உடலை தந்தார். இன்றைக்கு சிங்கள பிரசங்கத்திலே சொன்னது போன்று, அவரை உண்பவர்கள் அவரை போல மாற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இயேசுவை உண்கிறோம். அவரிடமிருந்த அன்பு, பகிர்வு, ஒற்றுமை, நோயாளிகளை தரிசித்தது, வயது போனாக்களை தரிசிக்கிறது, இந்த யூபிலி ஆண்டிலே என்னால் செய்து உண்மையாகவே நான் இந்த ஜூபிலி ஆண்டை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட என்னால் முடியுமா? நீங்களும் நானும் நற்கருணையாகலாமா? நிச்சயமாக நிச்சயமாக நற்கருணையாக மாறலாம். நாம் பிரதிபலித்து கொடுக்கிற நல்ல பண்புகளாலும் விசுவாச சாட்சிய வாழ்வாலுமே அன்றி வேறு எதனாலும் நற்கருணையாக வாழ முடியாது. ஆண்டவர் இந்த வேளையிலே நம் மத்தியிலே வலம் பெறவிருக்கிறார், நம்மை தொடவிருக்கிறார், நம்மை ஆற்றுப்படுத்த இருக்கிறார், நமக்கு வாழ்வு தர இருக்கிறார். நற்கருணை ஆண்டவருடைய பவனிக்காக நாங்கள் ஆயத்தமாகுவோம். அவர் நம்மை தேற்றவிருக்கிறார், அவரை நாங்கள் போற்றவிருக்கிறோம், புகழ இருக்கிறோம். அவரோடு நாங்கள் அவர் கலிலேயா பகுதியிலே நடந்து வந்த இயேசு நற்கருணை வடிவிலே நடந்து வருகிறார், தொடவிருக்கிறார், நம்மை திடப்படுத்தவிருக்கிறார். என் மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஒப்பு கொடுத்து சபி, அவர் உன்னை தொடுவார். நற்கருணை ஆண்டவருடைய பவனிக்கு ஆயத்தமாக நாம் முழந்தாளிடுவோம். மன்றாட்டுகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புதிய வாழ்வின் அப்பமாகிய நற்கருணை நாதா, ஒவ்வொருவரையும் தொடும். தொடுகையால் நாம் மகிழ்ச்சியும் ஆற்றலும் இளைப்பாறுதலும் காண துணை செய்ய வேண்டுமென்று நற்கருணை ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தியாகத்தின் திருவுருவே நற்கருணை நாதா, வன்முறையாலும் போரினாலும் பாதிக்கப்பட்டு உரிமை இழந்து
பலி சுமக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியோரை தொடும். அனைவரும் நீதியும் அமைதியும் வாழ்வும் பெறும்படியாக நற்கருணை ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தெய்வீக மருத்துவரே, நற்கருணை நாதா, நோய் பிணியால் பெரிதும் துன்புறுவோரை தொடும். உம் கருணையால் உடல் உள்ள ஆன்ம சுகம் பெற்று நிறை மகிழ்ச்சியை சுவைக்க அருள் கூற வேண்டுமென்று நற்கருணை ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வீர இளைஞர் இயேசுவே, இளையோரை தொடும். இளையோர் பலரின் வாழ்வை சீர்குலைக்கும் போதைப் பொருள், சினிமா, ஆடம்பர மோகம், நவீன தொடர்பு சாதன ஆதிக்கம் போன்ற பெருந்தீமைகளில் இருந்து காத்து இளையோர் அனைவரும் பங்கு திரு அவையின் நம்பிக்கையாக திகழ கரம் பற்றி வழிநடத்த வேண்டுமென்று நற்கருணை ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக